என்று சொல்லி ஒரு இருதயத்துல ஒரு செலக்ஷன் பண்ணிக்கோ. பண்ணாத சும்மா வர்றது போறதெல்லாம் இருந்தா என்னைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இதை காட்டிலும் மோசமா போயிடும். அல்லேலூயா. அதற்காக தான் உனக்குன்னு ஒரு ஊரு, உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு சபை, உனக்குன்னு ஊழியக்காரங்க ஜெபிக்கிறவங்க என்று ஒருத்தர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளு. அல்லேலூயா. அப்பதான் உன் ஆத்துமா கலங்காது. இல்லாவிட்டா உன் ஆத்துமா எப்போல கலங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏனென்று அடுத்த வாசனம் சொல்லுகிறது, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அநேக ஜனங்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, உன் கடவுள் எங்க போயிட்டாரு, ஏன் உனக்கு பிரச்சனை வருது? எதற்காக ஜனங்கள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க? நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு நமக்கே தெரியலையே. அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம எங்க போனாலும் இயேசு கூட இருக்கார், நம்ம எங்க போனாலும் இயேசு கூட இருக்கான்னு என்று சொல்லி மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு எனக்குள்ள இருந்தா நான் நல்லதையே நினைப்பேன், நல்லதையே செய்வேன், நல்லதையே கொடுப்பேன், நல்லவங்களோட கூட பழக்க வைப்பேன், நல்ல காரியத்தில் ஈடுபடுவேன். எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல போய் நின்று அவர்களுக்காக திறப்புல நிற்பேன் என்று சொல்றவங்க தான் ஆண்டவர் அவங்க கூட இருப்பார். அல்லேலூயா. இல்லாவிட்டு ஆண்டவர் எப்படி வருவார் நம்ம கூட? எப்ப இயேசு இருக்கிறார் எனக்கு பயமே இல்லை, செய்யற காரியெல்லாம் நம்ம செய்துட்டு அப்புறம் இயேசு பையன் கூட இருக்கிறார் பயமே இல்லை, இதெல்லாம் இல்லை. நான் கீழே போய் உள்ள போனேன், அங்கே ஒருத்தர் காப்பாத்திட்டாங்க, என் தலையில அடிப்படை போச்சு, தலையில அடிப்படை, இதெல்லாம் மேஜிக் இல்லை. இன்னைக்கு ஜீவனோட உன்னை வைத்து ஆகாரத்தை கொடுத்து போச்சிட்டு அநேக இடத்துல உன்னை நிலைநிறுத்திருக்கிறார் என்றால் எதற்காக நிலைநிறுத்திருக்கிறார்? தேவ ஆலயத்தில் நீ சாட்சியா இருப்பதற்காக. அல்லேலூயா. என்னால முடியாத ஆண்டவரே, என்னால சாட்சியா நிக்க முடியல போயிடுங்க. நிக்கிறதா கர்த்தருக்கு நில்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் தேவன் நம்மளை கேட்பார். அல்லேலூயா. காலம் செல்லாது, ஏதோ ஒரு 4 பேர் கூடணுமா ஜெபிச்சமா ஆண்டவர் வந்துட்டாருன்னு நீங்களே சொல்லுவீங்க. கர்த்தர் வரும்போது ஒரு கண்ணில் காண முடியாது. அல்லேலூயா. ஒரு செவியை கேட்க முடியாது, ஒரு வாயும் பேச முடியாது. அவர் அக்கினியின் தேவன், அவர் அபிஷேகிக்கிற தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எங்கேயாவது உட்கார்ந்து அப்பா என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, அப்பா எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல என்று சொல்லி நீ கூப்பிட்டு அழுகுறியா? அங்க ஒருவர் ஆண்டவர் தேடிக்கொண்டு. ஏனென்றால் நீ தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அண்ணால என்ன பண்ணாங்க? நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை கிடையாது, நிறைய பேர் அவங்களை கேலி பண்ணியிருப்பாங்க, நிறைய காரியங்கள் நடந்தது அவங்க வாழ்க்கையில. ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை? இவங்களுக்கு ஒரு குழந்தை கிடையாது, அண்ணாளுக்கு குழந்தை கிடையாது, ஏன் இந்த பிரச்சனை? நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் நடக்கும். இவங்களுக்கு இந்த கடன் பாரம், இவங்களுக்கு இந்த வியாதி, இவங்களுக்கு இந்த போராட்டம், இவங்க வாழ்க்கையில யாருமே சரி பண்ண மாட்டாரு. எங்க உன் கடவுள், எங்க உன் கடவுள் என்று சொல்லி நிறைய பேர் உன்னை கேட்கும் போது நீ எந்த இடத்துல இருந்தாய், எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய், எந்த இடம் உன்னை ஆசீர்வதித்தது என்று மரண வரைக்கும் நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் மற்றவனை ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டு ஆசீர்வாதம் உனக்கு வராது, சாபம் வந்துவிடும். அல்லேலூயா. அதற்குதான் சாட்சி வேணும். உன்னை உயர்த்தது எதற்காக? உனக்கு தேவையை சந்தித்தது எதற்காக? உன்னை எதற்கு பெயர் சொல்லி அழைச்சேன்? அநேக ஆத்துமாக்களுக்கு என்னை குறித்து தெரியாதவர், ஆண்டு சொல்றாரு, ஆண்டவரை குறித்து தெரியாதவங்களுக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்றதுக்காக தான் உன்னை நான் ஆசீர்வாதமா வச்சிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நான் ஆசீர்வாதமா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் போட்ட ஒரு பிச்சை, அவர் போட்ட கிருபை. அது எந்த இடத்துல உனக்கு கிடைச்சது? அது முதலாவது தேடி கண்டுபிடி. அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீ சாட்சியா இருந்தா இனி வரும் பொல்லாத காலத்துல இருந்து நீ விடுவிக்கப்படுவார், இனி வரும் பிரச்சனையில இருந்து விடுவிக்கப்படுவார். இனி வரும் காலத்துல யார் மத்தியில வெட்கப்படாத இருக்கணும்னா எந்த இடத்துல நீ நின்று, எந்த இடத்துல நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாயோ, எந்த இடத்துல தேவனே எனக்கு யாரும் இல்லை, இவங்க கர்த்தருடைய பிள்ளையான்ற கேள்வி கேட்டவங்க மத்தியில தலை நிமிர வைத்திருக்கிறியே, அதற்காக நான் சாட்சியா நிப்ப ஆண்டவரே என்று சொல்லி நீ நின்று பாரு. உன் பக்கத்துல யாரும் வர முடியாது. அல்லேலூயா. அவர்கள் சொல்வாங்க இவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. முதலாவது நீ தேட வேண்டும் தேவனை, அதுக்கப்புறம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். முதலாவது தேவனை ரசிப்பது நீயா இருக்கணும், அடுத்து அனைவருக்கும் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் நல்லவர் முதலாவது நீ ருசிச்சு பாரு, அதுக்கு அடுத்தது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. உங்களால ருசிக்கவும் முடியல, ரசிக்கவும் முடியல, ஏதோ நன்மை நடந்ததுன்னா சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு போறது தெருவில் இருக்கிறவங்களுக்கு. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் அந்த தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தண்ணியை ஆண்டு மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதற்காக தான் தேவ சமூகத்தை நம்ம எப்போல காத்திருக்க வேண்டும். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது 11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம் என் தேவனுமாய் இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா.